ஃப்ரண்ட் ரோட்டரி வீடர்ஸ் எல்லாமே சைனீஸா கிடையாது. இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னு. வணக்கம், என் பேர் பிரவீன் ராஜன், ஷார்ப் கருடா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட 2 மெஷின் இருக்கு. ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் ரோட்டரி மெஷின் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பக்கம் நீங்கள் பார்க்குற மெஷின் GH100P. இது வந்து ஒரு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண செஞ்ச ஒரு மெஷின். இது ரொம்ப வருஷமாக நம்ம வித்துட்ருக்கோம். ரொம்ப பாப்புலரான மாடல், நல்ல குவாலிட்டி. சைனாவில் ஒரு 2வது லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து இதை வாங்குறோம். இது என்ன இந்த மெஷின் அப்படின்னா, இது வந்து ஷார்ப் கருடாவோட அட்டெம்ப்ட் இன் மேக்கிங் ஒரு சென்டர் ரோட்டரி மெஷின். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பேக் ரோட்டரி மெஷின்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் செஞ்சுட்டு இருந்தோம். பட் இந்த டைம் வந்து ஒரு ஃப்ரண்ட் ரோட்டரி மெஷின் செய்யலான்னு ஒரு முடிவில் இதை ஆரம்பித்தோம். ஏன் இதை ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஆல்தோ நாங்கள் பேக் ரோட்டரி மெஷின் செஞ்சாலும் எங்களோட லார்ஜஸ்ட் வால்யூம் செல்லிங் மெஷின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரண்ட் ரோட்டரி மெஷின் தான் அதிகமாக விற்கும். பிகாஸ் ஆஃப் ப்ரைஸு. அதனால இது வந்து ப்ரைஸ் கம்மி இல்லையா, நம்ம பேக் ரோட்டரி மெஷின்ஸை விட இது ப்ரைஸ் கம்மி. அதனால இதுதான் நிறைய விற்குது இன்னைக்கு வரைக்கும். ஸோ ஏன் நம்மளோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டை நம்ம ஏன் இந்தியாவில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதில் ஆரம்பித்தோம். அதுதான் இது, அந்த ரிசல்ட் தான் இது. இது வந்து இப்போ நாங்கள் ஆரம்பிக்கல, இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ப்ராஜெக்ட். ஒரு 1 இயரில் முடிஞ்சிரும்னு சொல்லி நினச்சி ஆரம்பித்தேன். பட் ஆனால் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு முடியறதுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் இதோட டூலிங், டை எல்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது என்டையர்லி நியூ மெஷின். இதுக்கு எல்லாம் அலுமினியமில் வேறு இருக்குது, அதனால எல்லாம் செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. ஏன் இந்த மெஷினில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆக்சுவலாக இந்த மெஷின் வந்து இதை பார்த்து தான் நாங்கள் செஞ்சோம். பட் எங்கெல்லாம் இதை பார்த்து தான் செஞ்சோம், பட் எல்லாமே இந்தியாவில் செய்யணுங்கிற ஒரு ஐடியாவில் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியறது நான் சொல்கிறேன். என்ஜின் இது சைனீஸ், இது வந்து ஹோண்டா GX200 வந்து நொய்டாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்க. டெல்லி பக்கத்தில் இருக்குது நொய்டா, அங்கே தான் செய்கிற என்ஜின் இது. டயர் பார்த்தீங்கன்னா இது டிவிஎஸ் டயர், இது வந்து இம்போர்ட்டட் டயர். நம்பர் ஆஃப் பிளைஸ்லேருந்து எல்லாமே வித்தியாசம். இது நம்ம டிவிஎஸ் மதுரையிலிருந்து வர டயர். உங்கள் கண்ணுக்கு தெரிய 2 டிஃப்ரென்ஸ் இது நான் சொன்னது. பட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. இந்த கியர் பாக்ஸே இந்தியாவில் செஞ்சது தான். ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. இதோட ஃபினிஷிங், நம்ம இந்தியாவில் செஞ்ச மெஷினோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் மெஷின் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காது. அது போக போக இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸில் இது செஞ்சுருக்கோம். உள்ளே இருக்கிற கியர்ஸு, ஷாஃப்ட்ஸு, ஆயில் சீலு, பேரிங்ஸ் எல்லாமே நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்தியாவில் செய்கிறோம் அதனால நான் இது வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லலாம். தாராளமாக வாங்கலாம், எங்களுக்கும் ஆசை தான் நீங்கள் இது வாங்குவீங்கன்னு. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இப்போது. அது என்னென்னு சொல்கிறேன். அது வந்து ப்ரைஸிங். ஆல்தோ இந்த மெஷின் ரெண்டும் சேம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்பஸ், இது ரெண்டுமே சேம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் வந்து இதை விட விலை கொஞ்சம் கம்மி தான். இந்த மெஷின் வந்து 47,000 ரூபா வருது. வேற இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா வருது. ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்? ஜஸ்ட் நீங்கள் இந்தியாவில் செஞ்சதுனால அந்த டிஃப்ரென்ஸா அப்படின்னா அது ஒரு ரீசன் தான். இந்தியாவில் நம்ம செய்யும்போது நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஏன் சைனீஸ் வீடர்ஸ் ஆர் சீப் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் 2 ரீசன். ஒன்று வந்து அந்த வால்யூம் ஆஃப் மேனுஃபேக்சரிங் சைனாவில் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. இந்தியாவில் நமக்கு அந்தளவுக்கு வால்யூம் பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும். அது ஏன் அப்படின்னா சைனாலேருந்து ஒன்று இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால நம்மளால் அந்த வால்யூம் எடுக்க முடியல. என்னைக்கு அந்த இம்போர்ட் ஸ்டாப் ஆகுமோ அப்போ நம்ம இந்தியன் பிஸ்னஸஸ் க்ரோ ஆகும். பட் அது இப்போ என் கையில் கிடையாது. அது கவர்மெண்ட்டாக எப்போ பார்த்து பண்ணுவாங்களோ அப்போ தான் அது நடக்கும். இன்னும் ஒரு ரீசன் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி. இன்னொன்று நம்ம அந்த டூலிங் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இண்டிவிஜுவல் பார்ட்டோட காஸ்ட்டே வந்து அதிகம் தான். ஈச் பேரிங் எடுத்துட்டிங்கன்னா இங்கே நம்ம SKF பேரிங் போட்டிருக்கோம். ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே விலை ஜாஸ்தி. ஒரு பார்ட் டு பார்ட் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா விலை ரொம்ப, அதான் நான் சொன்ன மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் நான் 2 காமிச்சேன். ஹோண்டா என்ஜின் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், சைனீஸ் என்ஜின் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ஜின்லேயே, டயர்லேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்லேயுமே ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட். இந்தியன் காம்பனண்ட்ஸ் எல்லாமே விலை அதிகம் தான். பட் இருந்தாலும் இதை ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசையில் பண்ணணும். ஆஸ் அ கம்பெனி, ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ மேனுஃபேக்சரர்ஸ் இந்த கண்ட்ரி. இங்கே அதிகம் மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம வீடர் சொல்லிட்டிங்கன்னா இந்தியாவில் அதிக மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது, 2-3 கம்பெனி தான் இருக்கும். ஸோ அதனால இது யாராவது பண்ணணும்னு இருந்தால் அது நம்ம தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னோடியாக இருப்போம்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பித்தோம். இந்த மெஷின் எனக்கு இது இப்போதைக்கு நம்ம செஞ்சுட்டோம். இந்த மெஷின் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். பட் இது வால்யூமில் விற்கும்னெல்லாம் நான் இப்போ எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த சைனீஸ் இம்போர்ட்ஸ் இருக்குது,
அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் அதுதான் ஓவர்டேக் பண்ணும் இதை விட. பட் ஒரு நாள் நமக்கு அந்த வெடிவு காலம் வரும், அப்போ நம்ம வந்து ரெடியாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷின் நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் ரோட்டரி மெஷின் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ஆனால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நிறையா ப்ரைஸிங்கில் இருக்குது, எல்லாமே சைனீஸாக இருக்குது, இது இந்தியாவில் செய்கிறேன்னு வேறு சொல்லி விற்கிறாங்க, எது உண்மையில் இந்தியாவில் செஞ்சது இல்லைங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா தென் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டேன், இது நாங்கள் இந்தியாவில் செஞ்ச மிஷின் தான் வித் ஹாண்டா என்ஜின். இது நீங்கள் தாராளமாக ஃபேக்ட்ரிக்கு வந்து கூட பார்க்கலாம், நாங்கள் உள்ள காமிக்கிறோம் இந்த மெஷின் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ப்ராசஸை. ஸோ நீங்கள் இந்த ஏதாவது நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு இந்தியன் மேடு ஃப்ரண்ட் ரோட்டரி வீடர் பார்க்கணுன்னு கேளுங்க, அவங்க உங்களுக்கு தாராளமாக இதை காமிப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க, எது வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. யூ கேன் பை தட்.